கடலோசை FM 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியோட புது பகுதியில புது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கோம். கடந்த பகுதியில நம்மளோட கடல் பகுதியில இருக்கிற அறிவியல் அதை எடுத்து சொல்ற மாதிரி திரைக்கடல் ஓடி அப்படின்ற ஒரு பகுதியை 6 அத்தியாயங்களா நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற பகுதி ஏன் எப்படி. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களை தேடி கண்டுபிடிக்க போறோம் நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில. ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். அற்புத அறிவியல் ஏன் எப்படி பகுதியில நாம தெரிஞ்சுக்க போற அத்தியாயம் புவியின் திசை. நம்மளை சுத்தி இருக்க திசைகளையும் அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் தான் இந்த அத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட முன்னோர்கள் பல வருஷமா வீட்டுல இல்ல ஊர்ல ஏதாவது காரியங்கள் விசேஷங்கள் தொடங்க இருக்கிறாங்க அப்படின்னா கிழக்க பார்த்து தொடங்குவாங்க. சூரியனை பார்த்து தொடங்கணும், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா சரியா சொல்லணும்னா சூரியன் கிழக்கிலேயே உதிக்கிறது இல்ல. என்னப்பா சொல்ற, நீ ஒரு புது கதை சொல்றியே அப்படின்னு கேட்டா நம்மளோட அறிவியல் ஆய்வு சொல்லுது சூரியன் உதிக்கும் திசை மாதங்களுக்கு மாதம் மாறுபடுது. தமிழ் மாதங்கள் மூலியமா சொல்ல போனா சித்திரை மாதம் தொடங்கும் காலத்துல சூரியன் சரியா கிழக்கு திசையில இருந்து உதிக்கும். அப்படியே சூரியன் உதிக்கும் திசை வடகிழக்கு நோக்கி பயணம் பண்ணும். சரியா ஆடி மாசம் தொடங்கும் போது சூரியன் வடகிழக்கு திசையில இருந்து உதிச்சு வரதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆடி மாசம் வடகிழக்கு திசையில உதிக்கிற சூரியன் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். ஐப்பசி மாத தொடக்கத்துல மீண்டும் சூரியன் சரியா கிழக்கு திசையில இருந்து உதிக்கும். ஐப்பசி மாதம் கிழக்குல உதிக்கிற சூரியன் மீண்டும் நகர ஆரம்பிக்குது, நகர்ந்து தென்கிழக்கு திசையை நோக்கி போகுது. தை மாசம் தொடங்கும் போது சூரியன் சரியா கிழக்கு திசையில இருந்து இல்லாம தென்கிழக்கு திசையில இருந்து உதிச்சு வரதை நம்மளால பார்க்க முடியும். திரும்ப தையில இருந்து சித்திரைக்கு நாட்கள் நகரும் போது சூரியனும் தென்கிழக்குல இருந்து கிழக்குக்கு நகருது. இப்படி ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி சூரியன் உதிக்கும் திசையே மாறுது. அப்படி நம்மளை சுத்தி இருக்க ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. நம்மளோட மீனவர்களுக்கு, நம்மளோட மக்களுக்கு இந்த திசைகள் எப்படி பயன்படுது, நம்ம காலம் காலமா திசைகளை பத்தி சொல்லப்படுற இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த திசைகள் எத்தனை, அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, வடகிழக்கு திசை. இது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட திசை. வடமேற்கு திசை, இது வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் சொல்லுவாங்க, அதான் வடமேற்கு திசை. தென்மேற்கு திசை, தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் நடுவில் இருக்கும் திசை தென்மேற்கு திசை. தென்கிழக்கு திசை, அதாவது தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கிற திசை. திசைகள் எத்தனைன்னு கேட்டா சட்டுன்னு 4 திசைகள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, மொத்தமா 8 திசைகள் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள் இருக்கு. அந்த திசைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில நம்மளை சுத்தி இருக்கிற திசைகளையும் அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கடல் பகுதியில நம்மளோட மீனவர்கள் ஒவ்வொரு திசைக்கும், அந்த திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள், ஒவ்வொரு பெயர்கள் வச்சிருக்காங்க. அப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய திசைகளுக்கும் அந்த திசைகள்ல இருந்து வரக்கூடிய காற்றுகளுக்கும் நம்ம மீனவ மக்கள் என்ன மாதிரி பெயர்கள் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி பெயர் வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாரம்பரிய தகவலை நமக்காக சொல்ல ஒரு மீனவர் இணைஞ்சிருக்காங்க. அந்த மீனவரிடம் திசைகள் பத்தின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேர் தெற்கே இருந்து வருதுன்னா நேர் வச்சா, நேர் வடக்கிருந்து வந்ததுன்னா கரைக்காத்து. சரியா? அடுத்து தென்மேற்கு, தென்மேற்கு அப்படியே அந்த காற்று மாறி வருதுன்னா சரிவு கச்சா. அதுல இருந்து தென்மேற்கிலிருந்து கொஞ்சம் கரையை திரும்புதுன்னா அது கோடை. அதுல இருந்து கரையை திரும்புனா கரைக்கோடை. அதுல இருந்து கரையை திரும்புதுன்னா குன்னாவாடை. அதாவது அப்படியே அதை சுற்றல. அது என்ன திசைனா, இப்போ திசை சொன்னோம்ல, அடுத்து இது என்னன்னா தெற்கு, வடக்கு, மேற்கு, மேற்குலேருந்து மேற்கு, அடுத்து வடக்கு வந்துடுறான். வடக்கு இப்படி அந்த மாதிரி காற்றுகள் வரும். இப்போ மறுபடி கரைக்காத்து 10 மாதத்துக்கு மேலே கரைக்காத்து கொடுக்கும்போது நேர் வடக்கு இருந்து வருது. அப்புறம் வட கிழக்கு திரும்புது காற்று. வட கிழக்கு திரும்ப போகும்போது கரைக்கோடை. அப்புறம் நெடுவாடை கொண்டல், அதாவது அந்த அப்படியே தெற்க திருப்பி திசை என்னன்னா மேற்கு, பொழுது கிளம்புற சைடு, மேற்கு சைடு வாடை, கரவாடை, வாடை, நெடுவாடை, இப்படி சொல்கிறோம்ல, நெடுவாடை, கரவாடை, கரைக்காத்து. இப்படி வந்தவொடனே அப்படியே தெற்க திரும்ப போகும்போது கொண்டல், நெடுவாடை கொண்டல், அப்புறம் மீண்டும் அதே மாதிரி தெற்க கச்சான். இதான் மேட்ரு. நம்மளை சுத்தி சாதாரணமா வீசுதுன்னு நாம நினைக்கிற காற்றுக்குள்ள திசைகள், கோணங்கள் அடிப்படையில எத்தனை வகைகள் இருக்கு பாருங்க. சரி, அடுத்து இந்த திசைகள் நம்ம மீனவர்களுக்கு எப்படி உதவுதுன்னு ஒரு மீனவர் அண்ணா சொல்ல இருக்காங்க. அதை கேட்கலாமா? வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே.
என் பேர் மெர்வியன், நாட்டுப்புற சங்க தலைவராக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன கேட்க வரீங்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமான கடல் தொழில் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக மீனவராக இருக்கீங்க? நான் வந்துக்கிட்டு ஒரு 10 வயசில் கல்வி போயிட்டேன். நான் இப்போ எனக்கு வயசு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் 30 வருஷம் ஆயிடுச்சு நான் கல்வி போய். இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷமாக கடலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கடலை பற்றின நம்ம மீன்பிடி தொழில் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திசைகள் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும்? திசைகள்லாம் வந்து இப்போ வந்து மீனவன் கடலுக்கு போனால் அந்த பாகுவோட்டு காலம் இப்போ வந்துக்கிட்டு நவீனமான மோட்டர்கள் பொருத்தியாச்சு, இன்ஜின் பொருத்தியாச்சு. அப்போ இந்த பாகுவோட்டு காலங்களில் வந்துக்கிட்டு அந்த காற்றை நம்பி தான் வந்துக்கிட்டு இந்த பாய்மரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ இந்த காற்றை நோக்கி தான் நாங்கள் வந்துக்கிட்டு காற்றுடைய திசை எப்படி வருதுன்னு பார்த்தா பள்ளத்தை எந்த பக்கம் நம்ம செலுத்தலாம், எப்படி கரைக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் போவோம். அப்படி போகும்போது இப்போ காற்று கச்சாங்காற்று கிடக்கு, கச்சானுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். வல்லம் வேறு திசைக்கு போனாலும் திருப்பி பாயை வந்துக்கிட்டு மறு திசைக்கு மாற்றி மறுபடியும் ஓடி வருவோம். இந்த காற்றுடைய மாறுதல் வந்துக்கிட்டு பல காற்றுகள் வந்துக்கிட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். கோடை கச்சான் கரைக்காத்து அப்படின்னு கிடையாது. அதுலேருந்து காற்றுகள் மாறுபட்டு நிறையா வரும். அதுதான் அந்த இயற்கையினுடைய சீற்றத்தை வந்துக்கிட்டு நான் அந்த பாய்மரம் வச்சு ஓட சொல்ல வந்துக்கிட்டு அதனுடைய கணிப்பு எல்லாத்துக்குமே அது தெரியாது, போட்டு கொடுக்குறது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்துக்கிட்டு கரைக்காத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்து கரையை செலுத்தும் போது அந்த பகுதியிலேருந்தே நேரடியாக கரைக்காத்து காற்று வந்துடும். அப்போ கரைக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்கிறது, அந்த பாயை மாற்றி வேறு திசைக்கு ஓடுறது. கிழக்கு மேற்கு எங்கிட்டாவது ஓடி அந்த திசை அந்த காற்றுடைய வேகத்தை பார்த்து இப்போ தெற்கு பக்கம் நம்ம வல்லம் போகணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் தெற்கு பக்கமே வந்துக்கிட்டு மேல் நோக்கி போகிறது. அந்த காற்றை எதிர்த்து போவோம். போய் தான் நம்ம இந்த திசைக்கு நம்ம கரைக்கு பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு தெரிஞ்சால் திருப்பி அந்த பாயை மாற்றி திருப்பி கரைக்கு வள்ளத்தை கரைக்கு செலுத்துவோம். இதுதான் முதலுடைய பாய்மரம் வச்சுருந்த காலத்தில் உள்ள ஒரு சிஸ்டம். இது ரொம்பவே சூப்பரான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. கடலோசை எப்பமுக்கு வந்துக்கிட்டு நன்றி ஐயா, நீங்கள் என்னை கூப்பிட்டு பேட்டியாட்டது. இப்போ வந்து திசைகளை தெரிஞ்சு காம்பஸ், GPS அப்படின்னு சொல்லி நிறைய கருவிகள் இருக்குது. ஆனால் இந்த கருவிகள் இல்லாத காலத்துலையும் கடலுக்கு போன நீங்கள் கடலில் இருக்கும்போது திசைகளை எப்படி கணிப்பீங்க? திசைகளை எப்படி பார்த்து திரும்ப கரைக்கு வருவீங்க? அதை பற்றி சொல்லுங்கய்யா. திசையை தெரிஞ்சுக்கிடுவோம். நாங்கள் ஒரு காரணம் சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப முழிப்பு அதிகமாக இருக்கும் கடல் மேலே. நாங்கள் இன்ன இடத்துல இருந்து புறப்பட்டு வந்திருக்கோம், இன்னும் காற்று இருக்குது. இப்போ கடல் மேலே நம்ம வலைவிட்டு கிடக்கும்போது இன்னும் நீவாடு ஓடுது. இந்த நீவாடு ஓடும்போது நம்ம இந்த பக்கம் போதா அந்த பக்கம் போதா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிடுவோம். கரையில் இப்போ கச்சாங்காற்று இருக்குது, கச்சாங்காற்று கடலுக்கு போறிய திரும்ப கரைக்கு வரியனா எப்படி வருவீங்க? போகும்போது காற்று கச்சாந்தான் கிடக்கும். அதே டயத்தில் வலை விட்டு கிடக்கும் போது ஏதோ ஒரு காற்று மாறலாம். எங்களை குழப்பம் போட்டுக்கிட்டு போகும்போது நாங்கள் போகும்போது கச்சானுக்கு தான் போயிருக்கோம். கடல் மேலே ஏதாவது காற்று மாறினா வேறு காற்று மாறிடும். ஆகையினால எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம கரையிலேருந்து கிளம்பும் போது நாங்கள் கரையை உள்ளே பார்ப்போம். வெள்ளி இந்த பக்கம் இருக்குது, நம்ம கரையில் இந்த பக்கம் இருக்குது. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. அப்போ நீவாடு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டு சொல்கிறோம், முதல்ல நீவாடு தான் சொல்லுவோம். நீவாடு எந்த அளவுக்கு தூக்கி இருக்குது. அப்போ நம்ம கரைக்கு இங்கே தான் போகணும் அப்படின்னு எங்கள்கிட்ட மதியம் இருந்து வேலை செய்யும். அதே பிரகாரம் நாங்கள் வந்து செல்லுவோம். ஒரு 10 டிகிரி 8 டிகிரி மாறும், இவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ தப்பாது. நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய அறிவு தான். எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அதை தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு அக்கா இந்த திசைகள் பத்தின அவங்களுக்கு தெரிந்த சில விளக்கங்களை, அறிவியல் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதை கேட்கலாமா? வணக்கம் அக்கா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க அக்கா. என் பேர் சத்யா, ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன். பொதுவாக வந்து நம்ம சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் வந்து நம்மளுடைய அறிவியல் பூர்வத்தை சொன்னால் ஒத்துக்கிற மாட்டாங்க. சாமி அப்படின்னு சொன்னால் இப்படி செஞ்சால் அப்படி ஆயிரும், அப்படி செஞ்சால் அப்படி ஆயிரும்னு சொன்னால் மக்கள் பயந்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழிவகுத்திருக்காங்க. அதில் வந்து வீடு கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் பார்ப்பாங்க. ஒரு தச்சு செய்கிறன்ற முறையில் இந்த இடத்துல செய்யுங்க, அந்த இடத்துல செய்யுங்கன்னு ஒரு ஜோசியரை பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நம்ம ஜோசியரை பார்த்தா ஒரு திருப்தின்ற மாதிரி பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு வந்தால் அந்த நேரத்தில் காலையில் சன்ரைஸ் ஆகும்போது வெயில் உள்ள தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 2 o'clock மேலே மேற்கு பக்கமாக வர்ற சூரியனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் பொதுவாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே நார்த்து சவுத்தாகவே பார்த்து கட்டுறாங்க. நார்த்து சவுத் ஆனால்
அதுதான் வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு நல்ல இதுக்கு உதவியாக இருக்குன்றதுக்காக கட்டுறாங்க. படுக்கும்போது இது வடக்க வச்சு தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற சொல்கிறதுக்கு காரணம், இறந்தவங்களை மட்டும்தான் வந்து வடக்கு வச்சு வைப்பாங்க. நம்மளுடைய தமிழர்கள் உடைய பாரம்பரியமான ஒரு பண்பாடுன்னா இறந்தவங்களை வடக்க வைப்பாங்க. அந்த ஒரு ரீசன். அப்போ உயிரோடு இருக்கிறவங்கள வைக்க மாட்டாங்க. இறந்து போயிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் தேவைப்படாது இல்லையா, அதனால தான் இறந்தவங்களை வடக்கு வைக்கிறாங்க. அதனால தான் அடுத்தவங்களை தூங்கும் போதோ இல்லை இது பண்ணும்போதோ வடக்கு பக்கம் படுக்காதீங்கன்னு சொல்கிறது. அந்த இடத்துல புவியீர்ப்பு விசை ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்மளுடைய மூளையினுடைய இதை வெறும் தரையில் படுத்தா அந்த நம்மளுடைய பவரை வந்து அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக இழுத்துரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வடக்க படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அக்கா சொல்லும்போது தான் நானுமே யோசிச்சேன், எதற்காக இந்த தெற்கும் வடக்கும் பார்த்து மட்டுமே வாசல் வைக்கிறாங்க அப்படின்னு. இப்போதான் புரியுது, அந்த திசைகள் பார்த்து வாசல் வச்சா சூரிய கதிர் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள விழாதுன்னு. சூப்பரான விளக்கத்தை கொடுத்த சத்யாக்காக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, அடுத்து ஒரு அண்ணா வீட்டில் கிணறு தோண்டும் போது ஏன் திசைகள் பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அதை கேட்கலாமா? வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் பாமன்லேருந்து முத்து டெய்லர் பேசுகிறேன். ஒரு இடம் வாங்கினோம்னா அந்த இடத்த வந்து ஒரு கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து வடகிழக்கு பக்கத்தில் வந்து கிணறு தோண்டுவாங்க, தென்கிழக்கு பக்கத்தில் வந்து அடுப்பு வைப்பாங்க, தென்மேற்கு பக்கத்தில் வந்து அந்த பொருள் வைக்கிற மூலைக்கு வந்து கன்னிமூலைன்னு சொல்லுவாங்க. பீரோ அந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த வடக்கு வந்து மேற்கு பகுதியில் வர வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலுமே நம்ம வீடு கட்டும்போது ஒரு 10 வந்தாலும் அந்த வீட்டை வந்து இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த பிளானிங் பார்த்து தான் போடுவாங்க. போடும்போது இந்த கிணத்துக்கும் அவங்க போடுற செப்டி டேங்கும் குறைஞ்ச ஒரு 50 அடி தூரம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்போதுமே கெட்டு போகாது, கிணத்து தண்ணி கெட்டு போகாது. ரொம்ப நெருக்கமாக போட்டாங்கன்னா கிணத்து தண்ணி கெட்டு போகும். அதான் அதில் மெயின். ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நம்ம பூமியில இருக்கிற ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள், அடையாளங்கள் இருக்கும். நாம எங்கேயாவது புதுசா ஒரு ஊருக்கு போயிட்டா காலையில சூரியனை பார்க்கும்போது அது வேற ஏதோ ஒரு புது திசையில உதிச்சிருக்க மாதிரி தெரியும். ஆனா அது அதே திசையில தான் இருக்கும். நமக்கு என்னமோ அது என்னடா இந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வரும். திசைகள் பயணத்துக்கும் வாழ்க்கை முறை அமைச்சுக்கவும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. அதனால திசைகளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில இந்த திசைகளை பத்தி நமக்கு பொதுவா தோன்ற கேள்விகளை நான் ஒரு ஆராய்ச்சியாளரிடம் கேட்டிருக்கேன். அவங்களும் எனக்கு பல விளக்கங்களை ஆடியோ வடிவில் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த ஆடியோட தரம் குறைவா இருப்பதனால மக்களுக்கு கேட்க சிரமம் ஏற்படலாம். அதை சரி பண்ண ஆராய்ச்சியாளர் என்னென்ன பேசியிருக்காங்களோ அந்த விளக்கங்களை நான் கேட்டு உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த விளக்கத்தை கொடுக்க போற ஆராய்ச்சியாளர் யார் தெரியுமா? சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றி அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற SR ரமணன் அவர்கள். ரமணன் ஐயாவை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வானிலை நிலவரம் சொல்லும் போது தொலைக்காட்சியில பார்த்திருப்போம். இப்ப அவங்க தான் நமக்காக திசைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? என்னோட முதல் கேள்வியா நான் ஐயாட்ட கேட்டது, திசைகள் எப்படி உருவாச்சு, எதுக்காக திசைகளை பிரிச்சாங்கன்னு தான். அதுக்கு ஐயா என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? திசைகள் தனியா கண்டுபிடிக்கப்பட்டதுனா இல்ல, காலம் காலமாவே இருக்கிறதா. நம்ம பயணம் செய்யவும், நாம வாழிட அமைப்பை உருவாக்கவும், நேரம் காலம் பத்தி தெரிஞ்சுக்கவும் திசைகளை பிரிச்சு பெயர் வச்சு அழைக்கிறோம். இந்த சூரியன் உதிக்கிறது கிழக்கு, அது போய் மறைகிறது மேற்கு திசைன்னு இருக்கிற மாதிரி வடக்கு தெற்கு திசைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம பூமியோட காந்தப்புலம் பூமியோட வடக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் தான் இருக்கு. அதை நம்ம நார்த் போல் சவுத்து போல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணும்போது காந்த முள்ளு இருக்கும் இல்லையா காம்பஸ்ல, அது வடக்கு பக்கம் மட்டும்தான் காட்டும். அதுக்கான காரணம் நார்த் போல்ல இருக்க அந்த காந்த புலம் தான். அதே மாதிரி காற்றும் ஒவ்வொரு திசையில இருந்து ஒவ்வொரு விதமான காற்றுகள் வீசும். இந்த தென்மேற்கு பருவ காற்று சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்படி பல காரணங்களுக்காக திசைகள் நமக்கு உதவுதுன்னு சொன்னாங்க. அடுத்ததா ஐயாட்ட நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த திசைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு தான். இதுக்கு ஐயா சொல்லியிருந்தாங்க, பல தொடர்புகள் இருக்குதான். திசைகளுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. அதோட அடிப்படையில ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் சொல்லுவாங்களாம். வடக்கு திசைய ஓரியல்னும் தெற்கு திசைய ஆஸ்ட்ரல்னு சொல்லுவாங்களாம். வடக்கு திசையில இருந்து வீசக்கூடிய காற்றை ஓரியல் விண்ட்னு சொல்லுவாங்களாம். வடக்கு கீழ் திசையில இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஓரியண்டல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி திசைகள் அடிப்படையில மனிதனோட கலாச்சாரமே மாறுதுப்பா அப்படின்னு ஐயா சொல்லும்போது, இன்னும் எவ்வளவு விஷயங்களை நம்ம திசைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு ஆர்வம் அதிகமாயிட்டே போகுது. நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், புது ஊருக்கு போனா திசைகளை தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கிறது பெரிய சிரமமா இருக்கும். அதுவும் திசைகளை காட்டுற கருவிகள் எதுவும் இல்லாம திசைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா கூட இருக்கும். அப்படி திசை தெரியாத இடத்துல கருவிகளும் எதுவும் இல்லாம இருக்கும்போது திசைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஐயாட்ட கேட்கும் போது ஐயா விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல நாம சூரியன் உதிக்கும் திசைகளை தெரிஞ்சுக்கணும்.
நான் கூட தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா, சித்திரை மாதமும் மார்கழி மாதம் மட்டும்தான் சூரியன் கரெக்டாக கிழக்கு திசையிலேருந்து உதிச்சு வரும்னு. மற்ற மாதங்கள்லனா சூரியன் வடகிழக்கு திசையிலிருந்தோ தென்கிழக்கு திசையிலிருந்தோ உதிச்சு வரும். இந்த சூரியன் உதிக்கிற அமைப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பகல் நேரத்தில் திசைகளை தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நைட் நேரத்தில் நட்சத்திரங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான திசைகள்லேருந்து ஒவ்வொரு நட்சத்திரம் உதிச்சு வரும். அது பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா. இந்த கடல் பயணம் பண்ணுற மீனவர்கள் இன்னுமே இந்த நட்சத்திரத்தோட அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. இந்த நட்சத்திரங்களோட அமைப்பை சோடியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரத்தை பற்றி விளக்க ஒரு மேப்பே இருக்குது. அதுக்கு சோடியாக் மேப்னு ஒரு பேர் இருக்குது. திசைகளை பற்றி எவ்வளோ விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சரி, நான் இப்போ ஐயாட்ட அடுத்த கேள்வியை கேட்டேன். திசைகள் மக்களுக்கு பல வருஷமாக யூஸ் ஆகுது, ஆனால் இந்த காலத்தில் திசைகள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டேன். எல்லா காலத்துலையுமே இந்த திசைகள் தேவைப்படுமா. இப்போ வீடு கட்டும் போது ஜன்னல் பால்கனிலாம் காற்று வீசுகிற பக்கமாக வைப்பாங்க. கதவு வாசல்லாம் தெற்கு வடக்கில் வைப்பாங்க. ஏன்னா கிழக்கு மேற்கு பக்கம் வச்சா சூரிய ஒளி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா. அதனால சூரியனோட ஒளி கரெக்டாக விழுவாத திசையாக பார்த்து தெற்கு மற்றும் வடக்கில் வைப்பாங்களாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக விமான நிலையங்களில் விமானம் டேக் ஆஃப் ஆகும் போதோ தரையிறங்குற போதோ காற்றை எதிர்த்து தான் ஏறுமா இறங்குமா. அதனால இந்த காற்று வீசுகிற திசைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் விமான ஓடுபாதையை அமைப்பாங்களாம். இதெல்லாம் கேட்டதும் நானுமே ஒரு ஆராய்ச்சியாளரானா எப்படி இருக்கும், ஆராய்ச்சியாளர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோசிச்சுட்டே இருந்தால் போதுமா, ரமணன் ஐயாட்டையே அதை பற்றி கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு வானிலை நிபுணராக மாறணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஐயா அவங்க படித்து வந்த அனுபவத்தினா சொல்லியிருந்தாங்க. முதல்ல நம்ம பிடெக் அப்படின்ற படிப்பை முடிச்சுட்டு கேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணுமா. கேட்னா பொறியியல் பட்டதாரி திறன் தேர்வு. இந்த தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டா ஐஐடி, ஐஐஎஸ்சி, என்ஐடின்னு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் சேரலாமாம். இப்படி நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டா ஐஐடி டெல்லியில் எனர்ஜிக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதாம். அதில் எம்டெக் முடிச்சுட்டு காற்று சூரிய ஒளி மூலமாக சக்திகளை உருவாக்குற ஆராய்ச்சியாளராக மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாணவர்கள் கூட இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி ஒரு ஆராய்ச்சியாளராக மாறலாம்ல. கற்றுக்கறணும் அப்படின்ற ஆர்வமும் அறிவும் இருந்துட்டா போதும், நீங்களும் ஒரு ஆராய்ச்சியாளராக மாறலாம். எதிர்காலத்தில் நம்ம ரமணன் ஐயா மாதிரி நீங்களுமே ஒரு சிறப்பான ஆராய்ச்சியாளராக ஆகலாம். அதற்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் தான் நம்ம ரமணன் சார்கிட்ட நான் கேட்ட கேள்விகள். இவ்வளோ விளக்கங்களை கொடுத்த நம்ம ரமணன் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளவு நேரம் திசைகளை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கிய அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில். திரும்பவும் அடுத்த வாரம் வேற ஒரு அறிவியல் தலைப்பு ஆராயலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கடலோசையின் வாட்ஸ்அப் எண்ணான 7094999999 என்ற எண்ணுக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இப்ப நான் போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.